ஹைடா எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மை க்யூட் ஃபேமிலி. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான், ஜீக்கு கூடது. ஓகேங்களா? ஒரு ஒன் ஷாட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜியோன், நீ ஷேரை தான் சொல்கிறியா? உன்னோட பையனுக்கு என்னோட பையனை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். எனக்கு ஆமாம், என்னோட பையனுக்கு உன்னோட பையன் ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பையனை உனக்கு நீ பார்த்துருக்கல ஜோன் அப்படி சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் பார்க் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்க் ஜோன்றவங்க நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு, என்னோட பையன் சுகா அவனுடைய பையனுக்கு ரொம்ப மேட்சாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்னோட செகண்ட் பையன் இருக்கானே, அவனுக்குமே வந்துட்டு உன்னோட பையனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. என்னோட பையன் ஜங்குக்கியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க? இல்லைடா, ஜங்கு கொஞ்சம் கோல்டான பசங்கடா சொல்கிறாங்க. அதனால் என்னடா சொல்கிறாங்க? இல்லை, நம்ம பசங்க வந்துட்டு கோல்டு தானே, ரொம்ப நல்ல பையன் தானே, நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் அது வரைக்கும் என் பசங்க உன்னோட பசங்களை மீட் பண்ணதே இல்லை. ஆனால் ஒன்ஸ் மீட் பண்ணாங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிடிச்சி நான் நம்புறேன் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மி ரொம்ப ரொம்ப குழந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அப்போ நம்ம சுகா வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட்டு, சேம் டைம் கொஞ்சம் கேரிங்காக இருப்பான். கொஞ்சம் அதாக தான் இருப்பான், ரொம்ப ரொமான்டிக்காக தெரிய மாட்டான். ஆனால் ரொம்ப நல்லா கேரிங்காக இருப்பான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டே அண்ட் சுகாவுக்கும் சரி, ஜங்குக்கு அண்ட் ஜிம்மிக்கும் சரி ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் அப்படின்றவங்க நம்ம ஜீவனோட அப்பா அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஜீவன் அவங்க சொல்கிறாங்க, சரி நீ சொன்னால் எனக்கு ஓகே தான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்கேன், ரெண்டு பசங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. அப்போ பண்ணி வச்சிடலாமா சொல்கிறாங்க. பண்ணலாம் சொல்லிட்டு என்னோட பசங்களை கூட்டிகிட்டு நாளைக்கு இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா ஒரு வீட்டில் காமிக்கிறாங்க. அம்மா எனக்கு எதுக்குமா, அண்ணாவுக்கு மட்டும் மேரேஜ் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அப்பா ரெண்டு பேருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா, அது அவங்க ஃப்ரெண்டாக பிஸ்னஸ் பார்ட்னரோட ஃப்ரெண்டாம்மா, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, மேரேஜ் பண்ணிக்கலாம்டா சொல்கிறாங்க. நீ படித்து முடிச்சிட்டதில்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க, அம்மா படித்து முடிச்சுட்டா மேரேஜ் பண்ணிக்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம், வேறு என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. உன்னோட அண்ணா ஒர்க் பண்ணுறா, உன்னோட அப்பா கூட, நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நானும் ஒர்க்குக்கு போவா சொல்கிறாங்க. ஒர்க்கெலாம் பொறுமை போய் இப்போ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியுமே ஒரு வழியே இல்லாமல் சரி அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு வீட்டில் அப்பாங்க பாருங்கள், அந்த டேங்க்கு மேரேஜ் பண்ணி வச்சா வைங்க, எனக்கு எதுக்கு மேரேஜ் பண்ண நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. நீங்கள் பாருடா, அந்த வீட்டில் அந்த பையனும் செகண்ட் பையன்டா, நீனும் இந்த வீட்டில் செகண்ட் பையன்டா, உங்கள் ரெண்டு பேருக்கும் மேட்சாக இருக்கும்டா சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா பேசுகிறேன், நீங்கள் செகண்டு மேட்ச்சு தேர்ட் மேட்ச்சு சொல்லிட்டு, ஐயோ நான் என்ன சொல்கிறது, எனக்கு மேரேஜே வேண்டாம் போங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த டேங்க் இருக்கானா அவன் தான் ஆஃபீஸ் கட்டிட்டு அழுறான், அவனுக்கு வேறு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கன்றாங்க. நான் வேணா ஆஃபீஸை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ நீ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நீ கட்டி பார்த்துப்போ, அவன் மட்டும் ஹாப்பியாக இருக்கணும், நீ தனியாக இருப்பியா சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா சொல்கிறீங்க, இங்கே பாருடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அந்த பசங்களை, நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கடா ரெண்டு பேரும் ப்ளீஸ் புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. அப்போ எனக்கு விருப்பமே இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு, பார்க்காம விருப்பம் சொல்கிறாங்க. வந்து பாரு சொல்கிறாங்க, இன்றைக்கி போய் மீட் பண்ணுறோம், பிடிச்சிச்சு அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா நீ அங்கேயே சொல்கிறாங்க. சரின்ட்டு இங்கே டே பார்க்குறாங்க. டே பார்த்தா ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு ஓகே விட சொல்கிறாங்க. அப்பா பார்த்தா கரெக்டாக தானே இருக்கும் சொல்கிறாங்க. பாரு டேங் எப்போவுமே நான் சொல்கிறது ப்ளீஸ், என் பேச்சு மீற மாட்டா, நீ ஏன்டா இப்படி இருக்கா சொல்லிட்டு ஜங்கோட அப்பா ஜங்கு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பாரு, நீங்கள் சொல்கிறது எல்லாம் நான் ஆமாம்னு சொல்ல முடியாது, ஓகேவா, எனக்கு பிடிச்சிருந்தா தான், இல்லைனா நான் ரெஜெக்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க. சுகா பெருசாக வந்துட்டு அவருக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, விருப்பம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நார்மலாக கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வராங்க. சேம் ஜிம்மும் அப்படி தான். இப்போ இவங்களோட அம்மா இந்த பக்கம் நம்ம பார்த்தா இவங்க 4 பேர், அந்த பக்கம் பார்த்தா அவங்க 4 பேர் வராங்க. வந்து கரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் தானே மீட் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு வந்து உட்காடுறாங்க. இதுங்க பாரு, அதான் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி சொல்கிறாங்க. ஹலோ அங்கிள் சொல்லிட்டு இவங்க பர்க் பண்ணுறாங்க. சேம் அவங்களும் பர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு யாரையுமே பார்க்காம அப்படி கீழே குனிஞ்சிட்டே இருக்காங்க. ஏன்னா யாருக்குன்னே தெரியல, நேம்லாம் தெரியாதுல, அதனால தான். இப்போது ஜங்கோட அப்பா தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதனோட பையன் டேங் அப்படி சொல்கிறாங்க. டேங் சொன்னதுமே ஜிமின் நம்ம சுகர் நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்துமே ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்காரு, நம்ம சுகாவுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ சுகாவை பார்த்ததும் டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. ஹலோ சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹலோ சொல்லிக்கிறாங்க. இதனோட பையன் செகண்ட் பையன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இதனோட பையன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் பார்த்துக்கிறாங்க. ஜிமுக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது பார்க்குறதுக்கே. என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து வர வரைக்கும் வேணான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு, இந்த மேரேஜே வேணாம் கேன்சல் பண்ண சொல்லி பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருது, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காரு. பக்கத்தில் சுகமாக பார்க்குறாங்க. பார்த்தா இவனை பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இருக்குது. இதை பார்த்தா இது ஓகே தான், இது பார்க்குறதுனால மூச்சு மாதிரி ரொம்ப கோழி கொஞ்சம் அழகாக இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம ஜங்கு வந்து லைட்டாக ஐயா புக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக போயிடுதா. அச்சோ அப்படி சொல்லி கேட் பண்ணிட்டாங்க, ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. ஏப்பா ஜங்கு நம்ம கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போ பிடிக்கலன்னு சொல்ல போறியா, இப்போ சொல்கிறத வீட்டில் போய் சொல்லிக்கலான்றாங்க. அவங்க ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஏன் பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கப்பா, ஓப்பனாக பேசுகிறோம், உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு மற்றவங்க மாதிரி கிடையாது. டேங் உனக்கு சுகா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. லைட்டாக ஷை ஆகிட்டு ஓகேப்பா அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா கேட்குறாங்க. சுகா ஒரு செகண்ட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு ஓகேப்பா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கான், பார்க்குறதுக்கு நல்ல பையனை தெரியலாம் சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாரு.
இங்கே சேம் ஜங்கோட அப்பாவுக்கு ஜங்கோட கேட்கவே பயமாக இருக்கா. ஜங்கோட அப்பா எப்படா கேட்க சொல்கிறா ஜங்குக்கு பார்த்துட்டு அப்போ எனக்கு ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கும் ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி அடிச்சுமே டேக்குமே 3 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கா பார்த்துட்டு வந்துட்டு எதுவுமே சொல்லாத மாதிரி எனக்கு ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. எதுவுமே சொல்லலை, நீங்கள் பார்த்து பண்ணால் கரெக்டாக தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல ஜங்கோட அப்பாவுக்கு விட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. அட பாவி வீட்டில் என்னடா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி பிடிச்சிருக்கு சொல்லல, அதுவே ஹாப்பி தான் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஜிம்மினோட அப்பா கேட்குறாங்க, ஜிம்மின் உனக்கு ஓகே சுகாவுக்கு வந்துட்டு ஓகே உனக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி ஜங்கு பார்க்கா ஜங்கு வந்துட்டு லைட்டாக அவரு பார்த்து ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்பா எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம இவங்க வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சொல்லிடுறாங்க. ஆனால் பேசிக்கவே அந்த 1 வீக்கில் இவங்க 2 பேருமே பேசிக்கல, அவங்க 2 பேரும் பேசிக்கல. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான்டா மேரேஜ் ரெடி அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டே அண்ட் சுகாவுக்கு தான் நடக்குது. ரொம்ப அழகாக வந்துட்டு மேரேஜ் ஆகிருக்கும். செகண்ட் நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்கு 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சதுமே வந்துட்டு கேட்குறாங்க, வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகிறீங்களா தனித்தனி வீட்டில் இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஸ்டைலாக சொல்கிறாரு எனக்கு வேறு வீடு தான் வேணும் சொல்கிறாங்க. சரி நம்ம சுகாவுக்கும் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா எங்கள் கூட இருக்க முடியாது சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமின் பாவமாக பார்க்குறாங்க அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு. ஏன்னா எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும்னு நம்ம ஜிம்முக்கு ஆசை. ஜங்கு சொல்கிறாங்க இல்லை எனக்கு தனியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக வீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, வேறு ஒரு வீடு கொடுத்துட்றாங்க. இப்போ ஜிம்மிட்ட அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு பாய் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு கண்டிப்பாக பயப்படாத, ரொம்ப நல்ல பையனாக தெரியுறாங்க, பார்க்குறதா கொஞ்சம் கோட்டை தெரியுறாங்க, ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் ஹாப்பியாக ஓகேவா சொல்கிறாங்க. சரின்ட்டு வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஜிமின்டா ஜங்கு கூட காரில் வராங்க, ஒரு வார்த்தை கூட பேசலாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க பேசுவாங்க சொல்லிட்டு பேசுறதவே இல்லை. இந்த பக்கம் சுகா அண்ட் டேவ் பார்த்தா அவங்க கிட்ட பேசிக்கிறாங்க ஒருத்தர் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை சொல்கிற நம்ம டேஸ்ட் சொல்ல. சுகா சொல்கிறாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்த்தவே பிடிச்சிருச்சு அப்படி சொல்கிறாங்க. அம்மா உனக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே அப்போ நம்ம பிஸ்னஸ்லேயும் பார்ட்னராக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வராங்க. இங்கே பார்த்தா ஜங்கு வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு கேட்குறாங்க ஜிம்மிக்கிட்ட, நான் அவங்கள்ட்ட கேட்பேன் ஹானஸ்ட்டாக பதில் சொல்கிறேன்றாங்க. சொல்லுங்கன்றாங்க. உனக்கு இந்த பிஸ்னஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணா நான் ஒர்க் போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு சொல்கிறாங்க எனக்கு ஒர்க் போகலாம் பிடிக்கும், உனக்கு வந்துட்டு நான் ஒர்க்கில் அனுப்ப பிடிக்காது சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு நான் வீட்டு போய் சொல்கிறேன்றாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் ஒர்க் போவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடு. இது சொல்கிறாங்க இது ஃப்ளாட் ஹவுஸ் தான், நான் ஃப்ளாட் தான் நம்மளுக்கு போதும் ஓகேவா. 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன், அப்புறம் ஒரு பால்கனி, அப்புறம் எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மின் ஜங்கு 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா ஆல்ரெடி அங்கே பெட்ரூம்லாம் டெக்கரேட் ஆகி தான் இருக்குது. டெக்கரேட் பண்ணால் சொல்லியிருப்பாங்க போல், டெக்கரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜிம்மின் வந்துட்டு பார்க்குறாங்க. இதில் நம்ம எந்த ரூம் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. இந்த ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம், அந்த ரூம் ஜஸ்ட்டு எதனா இந்த சிஸ்டம்லாம் வச்சுக்கலாம், எதனா யூஸ் பண்ணுறதா ஓகே சொல்கிறாங்க. நான் மூவி மாதிரி கூட தேட்டர் மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம மூவி 2 பார்க்கலாம் தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவர் இப்படிலாம் பேசுவாரா சொல்லிட்டு பார்த்துருக்க மாட்டேன், பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருப்பாரா அதனால் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு 2 பேருமே உள்ளே வராங்க. போயிட்டு ஒரு பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக டெக்கரேட் ஆகிருக்கா. அதை பார்க்குற ஜிம்மினுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி ஹார்ட்டின்லாம் மேக் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் கேண்டில்ஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு சொல்கிறாங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுறாங்க. இங்கே ஜங்கு பார்த்தா ஜிம்மின் ஜங்கோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கபோர்டில். ஜங்குக்கு சொல்கிறாங்க நான் ரெடி ஆகிட்டேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் போய்ட்டு பாத் பண்ணிட்டு வராரு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுட்டெல்லாம் சொல்கிறாங்க நானே குக் பண்ணுவேன், நமக்கு மெய்டு அதெல்லாம் வேண்டாம், நானே குக் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தாண்டா போகிறாங்க. போயிட்டு அவராக அழகாக குக் பண்ணுறாரு, அதுவும் அந்த பாத்ரூம் ட்ரெஸ்ஸுன்ட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி கேட்குறாங்க நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா சொல்கிறாங்க. இன்றைக்கி வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு எதுவுமே புரியல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போ குக் பண்ணிட்டு 2 பேருக்கும் வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஜிம்மின் அங்கே ஃபுட்டு அங்கே திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும் அந்த வீட்டில். இப்போ ஜிம்மின் ஜங்குக்கு 2 பேருமே சாப்பிட்டுட்டு அப்படி வராங்க. ஜிம்மிக்கு ரொம்ப நர்வஸாகவே இருக்குது. என்னாச்சும் உனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கா சொல்கிறாங்க. அது இல்லை அது கொஞ்சம் சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் நர்வஸ் ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் என்ன நினைக்கிறாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு ஆசை இருந்திருக்கும், இந்த லவ் பண்ணி அப்போ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு மற்றவங்க யாராவது கன்ஃபர்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நீட்டாக ப்ரப்போஸ் பண்ணி தான் ஒரு மாதிரி அப்படி ஒரு ட்ரீம் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை சொல்லவே முடியல. நம்மளுக்கு இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுச்சு ஓகே இப்படியே இது ஓகே தான், இது மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும், லைஃப் வந்து நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜங்கு 2 பேர் ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு தான் ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மின் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. தூங்கலாமா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்கு ஜிம்மோட ஹேண்டை அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய்ட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப நர்வஸாகவே இருக்குது. இல்லை இந்த கேண்டில்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடாமல் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை வேஸ்ட்டாக சொல்கிறாங்க. வேஸ்ட்டாவா ஏன் அழகாக தானே இருக்குது பார்க்க சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு அதுவும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமா ஜிம்மோட ஹேண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கோட ஒரு ஹேண்டு அப்படியே ஜிம்மோட ஹெப்போட வந்துட்டு ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுது, ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு என்னை உண்மையாக பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சினா தான் ஓகே சார், நான் பிடிக்கிறேன்னா ஓகே சொல்ல மாட்டேன், டேரெக்டாக சொல்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போது ஜங்கு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நான் உண்மையை சொல்கிறாங்க, சொல்லுங்கன்றாங்க. இப்போ லைன் ஒரே சொல்கிறான்றாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க, தூங்கலாமா, டயர்டாக இருக்கும்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. டயர்டாவா, ஏன் டயர்டாக இருக்கும் சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டு நம்ம மார்னிங்லேருந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் ஸ்டேஜில், அப்புறம் நிறைய கிஃப்ட்டெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணோம், வாங்கிட்டே இருந்தோம். சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு டயர்டாக அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது இல்லை, எப்படி இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் டேஸ் எடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜம்முக்கு அதுக்கெலாம் வந்துட்டு ரெடியாகவே இல்லை. அதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு தள்ளி போடணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை. அவர் பார்க்குறாரு, அப்படியே ஜிம்மினோட ஹேண்டை லைட்டாக வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுது, அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஷையாக இருக்கா. ஜங்குக்கு சொல்கிறாங்க அது வந்துட்டு சொல்கிறாங்க, எதுவும் சொல்லாத ஓகேவா, நான் என்ன சொல்கிறேனோ எதை கொடுக்குறோன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மின் வேறு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவர் கிஸ் பண்ண அவர் லைட்டாக ஜங்க் வந்து ஜிம்மினோட ஹிப்பை பெஞ்ச் பண்ணிடுறாரு. அப்படி சொல்கிறாங்க, பேக் கிஸ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு அதெல்லாம் தெரியும், அதனால தான் அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு ரொம்ப ஹாப்பியாக. ஜங்க் அப்படியே ஜிம்மில் லைட்டாக பெட்டை புஷ் பண்ணா. ஜிம்மின் அப்படியே வந்து பெட்டில் விழுந்துட்டு ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே வந்து பாத்ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஜங்க் எதுவுமே சொல்லாமல், அங்கே பாரு லைட்லாம் ஆனில் இல்லை, கேண்டில்ஸ் மட்டும் தான் ஆனில் இருக்குது சொல்கிறாங்க. ஆனாலும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிம்மோட ஓவராக. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜங்க் அப்படியே ஜிம்மோட ட்ரெஸ்ஸெல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தானே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பட் ஃபுல்லாக அவங்க 2 பேர் மேலே அந்த ரோஸ் பட்டல்ஸ் தான் இருக்குது. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜங்க்கு ஹக் பண்ணிட்டு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பாடி பெயினாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க்கூப் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரொம்ப டைம் ஆகிடுச்சா, எந்திரிக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம்மினோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டைம் ஆகிடுச்சா, எவ்வளோ இருக்கும் சொல்கிறாங்க. 11 o'clock சொல்கிறாங்க. 11 o'clock சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க, எப்படி படத்தில் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்க் அப்படியே இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு இனிமேல் இப்படி தான் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நைட்டில் நடந்தால் பகல் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படி பார்க்குறாரு சுற்றி ரூம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. இல்லை நம்ம தூங்கவே நம்ம தூங்கி கொஞ்ச நேரம் தானே ஆக சொல்கிறாங்க. ஆமாம் மார்னிங்கில் தான் தூங்கிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நினச்சே பார்க்கல சொல்கிறாங்க. ஏன் என்னோட லவ் அப்படி தானே காட்ட முடியும் சொல்கிறாங்க. லவ் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் லவ் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவருக்கு. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே சொல்கிறாங்க. பிடிக்கும் இல்லை சொல்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு ஐ லவ் யூன்ற வேர்ட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்றது தோணுது. ஜங்க் பார்க்குறாங்க, அவ்வளோ சீக்கிரம்னா அப்படி சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அவர் மைண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் வந்து ஜிம்மில் ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு குளிக்கலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் மட்டும் பாத் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, நம்ம ஹாப்பியாக தான் இருந்தோம் எல்லாம் ஓகே தானே, எனக்கு அந்த ஐ லவ் யூன்ற வேர்ட்ஸ் கேட்கணும் எப்போ சொல்லுவார் சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரின்ட்டு இப்போ டேஸ் போகுதுரா ஜிம்மின் ஜங்க் கூட ஹாப்பியில் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் கேட்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நம்ம டே அண்ட் சுகா வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. போகலாமே சொல்லிட்டு 2 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம டே சுகா அதை விட ரொமான்டிக்காக இருக்காங்க. இவங்கள விட அவங்களும் வந்து குறைஞ்சவங்க இல்லை. அவங்க ரொம்ப கூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க சோஃபாவில். என்னோட பூனைக்குட்டி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் சுகா கொஞ்சிட்டு இருக்கா. ஜிம்மின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க என்னுடைய ஹேங் இப்படிலாம் இருந்ததே இல்லை சொல்கிறாங்க. என்னோட அண்ணா கூட தான் அப்படி இருந்ததில்லை, அவங்க கூட தான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது மேரேஜ் ஆகிட்டா அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க திரும்பி போகிற ஜிம்மில் பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் நம்ம க்யூட்டாக இல்லையா சொல்கிறாங்க. க்யூட்டாக தான் இருக்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தா நம்ம டே தான் பூனைக்கிட்ட நம்மளோட சுகா கிட்ட மியாவ் மியாவ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதரா சொல்கிறாங்க. இங்கே பாரு மியாவ் மியாவ் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம டே சில நம்ம சுகாமே திருப்பி சொல்கிறாங்க லவ் யூ டூடா அப்படி சொல்லிட்டு கரட்டி போய் அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்கா. ஜிம்முக்கு இதை பார்க்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. என்னாச்சு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. ப்ரோ உள்ளே வரலாமா சொல்லி சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம டே தான் பார்க்குறாங்க. அச்சோ சொல்லிட்டு டக்குன்னு டோர் பெல் ரிங் பண்ண டோர் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டேங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டோரை லாக் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்கிறாங்க. சுகாக்கு ஒரு ஆக்வர் ஆகிடுது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, என்னடா இதெல்லாம் சடனாக வந்திருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா வரக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைடா சடனாக வந்திருக்கீங்களே சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. சரி உள்ள வாசட்டு கூப்பிட்றாங்க. பார்க்குறாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சுகா டே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஜிம்மின் ஜங்க்குமே அப்படி தான்டா. ஆனால் இவருக்கு என்ன சம் விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. அது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துமே உருனே இருக்காரு. ஜம்மு பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க வீட்டில் இன்னொரு ரூமில் ஒரு பெரிய தியேட்டரை செட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டில் ஹோம் தியேட்டர் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி மூவி பார்க்கறதுக்காக நம்ம ஜம்மு கேட்குறாங்க. மூவி பார்க்கலாமா சொல்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்க் போய் கிஸ் பண்ணுறாங்க. பாரு என்னாச்சு சொல்லிட்டு இப்போ போய் கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்மி எதுவும் பேக் கிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்டா பேக் கிஸ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் தள்ளி போங்க சொல்கிறாங்க. என்னாச்சுடா உனக்கு
இருக்கே சொல்கிறாங்க. நல்லா தானே இருந்தேன், எதுக்கு மாறி இருந்து இப்படி இருக்கா சொல்கிறாங்க. அவர் உங்கள் அண்ணாவுக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் சொல்கிறாங்க, இல்லை அவங்க 2 பேருக்கும் நம்மள மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஜிம்னி எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஜிம்னி போனது ஜங்கு லைட்டாக ஸ்மார்ட் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் ஐடியா சொல்கிறாங்க, இங்கே பாரு அவங்களோட பெட்டராக உனக்கு பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா எனக்கு தெரியும்டா அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது சொல்லிட்டு அதை நான் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன், நீ ஏன்டா இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஜிமின் பை டேஸஸ் போயிட்டு இருக்குடா. 1 வீக் நம்ம ஜிமின் பர்த்டே வரதுக்கு 1 வீக் இருக்கா. ஜங்கு 1 வீக் ஃபுல்லாக பெருசாக கண்டுக்கவே ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. பாரு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்னடா யாங்களாம் அவங்களே எப்படி இருக்காங்க இவர் பாருன்னு சொல்கிறாங்க. மற்ற விஷயத்த விட ரொமான்டிக்காக இருப்பார், நைட்டில் அப்படி கொஞ்சிட்டே இருப்பார். பகலில் பாரு அந்த ஐ லவ்ன்ற ஒரு வருஷம் சொல்கிறாரா பாரு, மிஸ் பண்ணுறாரு, ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன்றாரு அப்படி சொல்லிட்டு அதை யோசிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு நிக் நேம் கூட வைக்கல சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பாரு சுகாவுக்குலாம் நம்ம பட்டையை வந்துட்டு மேனு கூப்பிட்றான், இவங்க பாரு எதுவுமே கூப்பிட்றதே இல்லை சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அந்த ஜங்கு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் 1 வீக்காக ரொம்ப அப்செட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் தான்டா ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க, பாரு வெளில போகலாம் வா சொல்கிறாங்க. நான் இன்னும் வரல அப்படி சொல்கிறாங்க. வரலையா சொல்கிறாங்க. வரல சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் நினச்சேன் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு அங்கே போகணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஜிம்மோட பர்த்டே, அது வந்து ஜங்கு தெரியாது தான் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சார் வரீங்களா இல்லையா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் வரல அப்படி சொல்கிறாங்க. என்னோட அம்மா என்கிட்ட கால் பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க, நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஓ ஓகே, அது நாளைக்கு போய் இன்றைக்கி என் கூட வா சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் வரல அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு வரலன்னு சொன்னால் தூக்கிட்டு போயிடுவான் சொல்கிறாங்க. தூக்கிட்டு போயிட்டாலும் சொல்கிறாங்க. தூக்கிட்டு போவா சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு விடுங்க அப்படி சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படியே காரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மில் உடனே வராங்க, எதுவுமே சொல்லலை, ஜங்குக்குமே எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்டே வராங்க. இப்போ ஒரு 8 o'clock இருக்குண்டா அந்த டைம் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கா. ஆமாம் எதுக்கு இவ்வளோ லேட் நைட்டு ஹோட்டலுக்கு சொல்கிறாங்க. எதுவும் லேட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம வீட்டை குக் பண்ணி சாப்பிடாம நீ தான் நல்லா குக் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. ஏன்டா என்னை பார்த்தா என்ன உனக்கு செஃப் மாதிரியே இருக்குது சொல்கிறாங்க. என்னை எப்போ பார்த்தாலும் குக்கிங்னே சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்ல அமைதியாக வராங்க. அப்படியே ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. ஜிம்மில் ஜங்கு பார்க்குறாங்க, ரொம்ப கோவம் போல சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபைனலாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. பார்த்தா ஒரே கூட்டம் கூட ஒரு பார்சல் கூட இல்லை. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. பாரு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஒருத்தவங்க கூட இல்லை, ஃபுட்டே நல்லா இருக்காது போல இந்த ஹோட்டலில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் யோசிச்சுட்டு வராங்க. ஜங்குக்கு ஸ்மைல் வருது, அப்படியே கண்ட்ரோல் போட்டு வராங்க. உள்ள வாசலுக்கு போகிறாங்க. ஆமாம் யார் மேலே ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு உள்ள வாசலுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது பார்த்தா சுற்றி அங்கே ஒரு பார்சல் கூட இல்லை, ஒரே ஒரு வெயிட்டு தான் வந்துட்டு வாங்க சார் வெல்கம் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆமாங்க கேட்குறது தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறாங்க. என்ன சார்ன்றாங்க. ஏன் உங்கள் உங்களோட ஹோட்டல் ஃபுட்டு நல்லாவே இருக்காதா சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஜங்குக்கால ஸ்மைலை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன பேசிகிட்டு இருக்காங்க பாரு எங்கே வந்து சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த பர்சன் இல்லை சார் ஃபுட்டாக நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அங்கே பாரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிமின் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிற வேலை இப்போ வந்துடுறா சொல்கிறாங்க. இங்கே வந்து போய் ஒர்க் தானே, அதுக்கு என்னங்க கூட்டிகிட்டு வரணும் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ எவ்வளோ கோவம் வருது பாரு, சரியான மிளகாவாக இருப்போம் போல சொல்லிட்டு மிளகா அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு ஜிமின் நான் வந்துடுறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குத்து வெளில வராங்க. ஜிமின் வந்துட்டு இப்படி உருண்டு உட்காந்துருக்காங்க. ஃபோனை பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ஹாப்பி பர்த்டே செல்லம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அப்படி ரொம்ப ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணுறாங்க. தேங்க்யூ மம்மா அப்படி சொல்லிட்டு மிஸ் யூ ஹக் யூ சொல்லிட்டு ஒரு மாதிரி அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ சுகா கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, ஹாப்பி பர்த்டேடா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ சுகா அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நாளைக்கு வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இந்த நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்காக ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு. நான் யாரை மேரேஜ் பண்ணியிருக்கணும் என்னோட பார்ட்னர் என்னோட லவ்லி பார்ட்னர் இருக்காருல்ல அவருக்கு மட்டும்தான் தெரியாது சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. வேறு பேர் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ வந்து திட்டிகிட்டு இருக்காரு அவருக்கு. இதெல்லாம் ஜங்கு வந்து வெளில பார்த்துருக்காங்க. க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. திட்டுக்க எவ்வளோ திட்டு அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ எல்லாம் அரேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லாம் ரெடியாக சொல்கிறாங்க. ரெடி சார் சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு அந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடுது, லைட் ஆஃப் ஆகிடுது. அச்சோ அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹோட்டல் தான் சரியில்லைன்னு பார்த்தா கரண்ட்டு கூட ஆஃப் ஆகணும், இவ்வளோ பெரிய ஹோட்டலில் கரண்ட்டு போயிடுச்சே சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம இந்த ஹோட்டலோட வெளில அவுட் சைடில் ஒரு கார்டன் இருக்கும்டா, பெரிய கார்டன் இது. அந்த கார்டனில் டக்குன்னு ஒரு பிளேஸில் வந்துட்டு லைட் வந்து ஆன் ஆகுது. அங்கே லைட் இருக்குமோ சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அந்த பிளேஸை விட்டு ஏஞ்சி வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்துட்டு அந்த வெளிச்சம் இருக்கும்லடா, அந்த இடத்துல பார்ச்சிமின் அப்படி சொல்லிட்டு இருக்கா. பார்ச்சிமின் என்னோட நேம் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஸ்டெப் வெளில வந்தால் இன்னொரு ஸ்டெப் வந்து கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே மை லவ்லி பார்ட்னர் அப்படி சொல்லிட்டு வந்தது. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த ஜிம்மின் வந்து ஒவ்வொரு பிளேஸாக வந்து காலை வைக்கிறாங்க. இப்போ கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா லைனாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர்ஸாக வந்து வச்சுட்டு பொண்ணுங்களாம் நின்றுருக்காங்க. 2 சைடும் ஃபுல்லாகவே ஹோட்டலில் அந்த சர்வெண்ட்டாக இருப்பாங்களா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாருமே வந்துட்டு ஒரு ரெட் கலர் ரோஸ் தான் அழகாக லைனாக வச்சுட்டு நின்றுருக்காங்க. அப்புறம் ஒருத்தவங்க ரொம்ப பெரிய போர்டே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே பார்க் ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு
பிடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதான் ஒரு பெரிய பொக்கே ரெட் கலர் ரோஸு. சார் இந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது உங்களுக்கு தான் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஜிம்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கி சுற்றி பார்க்குறாங்க. ஜங்குக்கு தவிர மற்ற எல்லாமே இருக்குது. இப்போ பெரிய கேக் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு வருது. ஒரு பர்சன் வந்து ஒரு கேக் வந்துட்டு அந்த ஒரு ட்ராலியில் வந்து தள்ளி வராங்க. ஒரு பெரிய டேபிள் வந்துட்டு வரது வந்துட்டு செட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு எழுதிருக்கு. மை டியர் பார் ஜிமின் அப்படி சொல்லிட்டு எழுதிருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு டேஸாக ஒரு இதெல்லாம் யாரும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. டர்ன் பண்ணா இப்போ எல்லா ஒரு செகண்டில் எல்லா லைட்டும் அப்படியே ஆஃப் ஆகிடுது. அங்கே நிற்கிற பொண்ணுங்க மட்டும் தான் ரோஸ் வச்சு நின்றுருக்காங்க. இப்போ அவங்க கையில் ஒரு கேண்டல்ஸுமே இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, என்ன நடக்குது என்னை சுற்றி அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஜிம்முக்கு முன்னாடி நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. இப்போ அந்த கேண்டல்ஸோட வெளிச்சத்தில் மட்டும் அவங்களோட ஃபேஸும் தெரியுது. இப்போ பார்க்குறாங்க, ஜிம்னா சொல்கிறாங்க, ஜங்குக் சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஹாப்பி பர்த்டேடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுதா. ஜங்குக் சொல்கிறாங்க ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த வேர்ட்ஸை நீ கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சாதாரணமாக சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. எனது அரேஞ்ச் மேரேஜ் நீ வந்துட்டு லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற. ஆனால் எனக்கு ஜஸ்ட்டு சொல்லணும் அப்படி தோணலை. ஒரு ஸ்பெஷல் டேயில் சொல்லணும்னு தோணுச்சு. நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் டேஸில் உனக்கு பர்த்டே வரப்போன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ சொல்லிக்கலாமே தோணுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஸ்பெஷல் டேயில் சொன்னால் உனக்கு ஞாபகமாக இருக்குல்ல. நீ நினைப்பல ஜங்குக்கு என்னோட பர்த்டே அன்றைக்கி தான் என்னோட லவ்வே சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஐ லவ்னு சொன்னால் கூட உனக்கு இந்த டே தான் ஞாபகம் வரும். இப்போ நான் கன்ஃபர்ஸ் பண்ணுறது ஞாபகம் வரும். உன்னோட பர்த்டே உன்னோட மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் அந்த ஐ லவ்ன்ற வேர்ட்ஸை நான் சொல்கிறேன். உனக்கு ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஐ லவ் யூ மை டியர் பார் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. டேஸாக வந்துட்டு இருக்கா. ஜங்குக்கு அப்போ நீங்கள் சொல்கிறாங்க, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் அவனை மேரேஜ் பண்ண டேலேருந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் வேணும்னு நினச்சேன். உனக்கு கொஞ்சம் ஹார்ட் பண்ணுறேன்னா என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நான் நிறைய டைம் நினச்சேன் எனக்கே பிடிக்கும் சொல்லவே இல்லை அந்த வேர்ட்ஸை. எனக்கு பிடிக்கலையா அப்போ கூட நினச்சிருக்கேன். ஜஸ்ட் நமக்குள்ள மேரேஜ் ரொமான்ஸ் இது மட்டும் தான் இருக்கா. அதை தாண்டி லவ் இல்லையா. நம்ம எவ்வளோ தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்குள்ள ஒரு லவ் வேணும்ல. லவ் இருந்தால் தானே லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க முடியும். அப்படி இல்லைனா நம்ம ஏதோ ஒரு பார்ட்னரை மட்டும் தானே இருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்லி பார்ட்னராக இருக்க மாட்டோம்ல சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே ஃபோர்வர்டு கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூடா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உன்னை பார்த்த அன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜஸ்ட் உங்களோட ரொமான்ஸ்னால் அது என்னோட பார்ட்னர். என்னோட லைஃப் வந்து நான் என்னோட உரிமையை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் லவ்ன்றது ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்டில் ஒரு நல்ல எப்படின்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்னு நினச்சேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். எவ்வளோ கோவமாக என்ன சொல்கிறாங்க. இல்லை என்னோட ஜங்குக்கு மேலே எனக்கு கோவமே இல்லை. நான் நினச்சி தப்பாக நினச்சிட்டவங்களாம் சொல்கிறாங்க. என்கிட்ட எனக்கு எதுவுமே கொஞ்சம் மாட்டேங்க எனக்கு தனியாக எதுவுமே ஸ்பெஷலாக இல்லையோன்னு ரொம்ப ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஜிமின்னு சொல்கிறாங்க. எவ்ரிடே உன்னை ஸ்பெஷலாக கூட என்ன மேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. இப்போ எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ எங்கள் சிங்கிங் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அங்கே அதுனா சாங்மே ப்ளே ஆகுது. ஹாப்பி பர்த்டே சாங் தான் வந்து ப்ளே ஆகுது. கொரியனில் பாடுவாங்களே அந்த சாங் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஜங்க சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் முடியும். ஜங்கு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எல்லோரும் இருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ வாட் அப்படி சொல்லிட்டு என்னோட பையனுடைய ஒய்ஃப்டா சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே ஜிமின் ஜங்கு வந்துட்டு இன்றைக்கி 1 டேக்கு ரெண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் அங்கே யாருமே வரல. அவங்க ஃபுல் டே புக் பண்ணியிருக்கனால தான் யாரும் உள்ளே வரல. ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் ரொம்ப டீப்பாக லிப்பில் கிஸ் பண்ணலாம். ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இந்த 1 வீக்மே ஜிமின் ஜங்கு பேக் கிஸே பண்ணிக்க மாட்டாங்க. அவர் கிஸ் பண்ணால் கூட கோச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறாங்க கிஸ் பிரேக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஜங்குக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு போய் டேடாக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ டூடா சொல்கிறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜங்குக்கு எனக்கு இப்படி வர சொல்கிறாங்க. இப்படி ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் தான். என்னோட லவ்லி பார்ட்னருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காம இருக்க முடியுமா சொல்கிறாங்க. என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா உனப்பா. அப்புறம் உங்கள்கிட்ட எனக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. நீங்கள் அன்னைக்கு கூட இப்படி தான் சொன்னீங்க சொல்கிறாங்க. சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் கேக்கை கட் பண்ணலாம் வா சொல்லிட்டு ஜங்கு வந்து ஜிம்மில் கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கேக் வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு ஜங்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கேக் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு நிறைய பேர் வராங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லிட்டு வந்து பாடுறாங்க. யார் திரும்பி பார்த்தா நம்ம ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மோட அப்பா அம்மா நம்ம சுகா எல்லாம் இருக்காங்க. அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறாங்க. ஏன்டா நாங்கள் வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எல்லாம் ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சுகா எல்லாரும் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அம்மா எப்படிம்மா சொல்கிறாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க என்னோடய ஒய்ஃபுக்கு பர்த்டே கொஞ்சம் வரீங்களா சொல்லி இன்வைட் பண்ணாங்க. அதான் வந்து சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி ஜங்க் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணுறாங்க. அம்மா எனக்கு தேங்க்யூமா சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு ஒரு பர்சன் கொடுத்துருக்கீங்களா சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. இப்போ நீ இதெல்லாம் ஜங்கு உனக்காக பண்ணான்றதுக்காக சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. சம்டைம் நானே கோச் பையனா ஃபைட் பண்ணால் கூட அவங்க என்னை அப்புறம் ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. என்கிட்ட சண்டே போட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
எனக்கு என்னோட ஜங்குக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண தான் எனக்கு அவங்க லவ் புரியணும்னு இல்லை. ஆனால் அந்த வேர்ட்ஸை சொல்லாமல் இருந்தாங்களே எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு சொல்லிட்டு ஜிமின் அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் அவங்க பெஸ்ட் மொமெண்ட்டை சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. இப்போ உனக்கு இது எவ்வளோ மெமரியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல, இது சாதாரண டேல சொல்லி தான் நீ ஹாப்பியாக இருந்திருப்ப என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லைம்மா சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்குக்கு ஜிமின் சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொல்லாதீங்க நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது எல்லாருக்குமே ஜங்கு வந்துட்டு ஜிமின் ஹார்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் நான் உண்மையை சொல்கிறேன், நீ ஹார்ட் ஆக மாட்டேன் நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறாங்க. உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து யாருப்பா நான் பார்க்க வரப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு வந்தா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுதா. இங்கே பாரு ஃபஸ்ட் நான் சொல்கிறது கேளு முழுசா ஓகேவா. நான் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சேன் உன்னை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தாண்டா வந்தேன். அதுவும் என்னோட அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன், நான் அதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்க கொடுத்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒரு செகண்டில் ஃபாலோ ஆகிட்டான் போலப்பா. எங்ககிட்ட நாங்களே வந்துட்டு இவன் பிடிக்காதுன்னு சொல்ல போகிறதா நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் எங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேறு என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம்னு ஜங்கோ திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஜங்கு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு என்னோட பார்த்து பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் பார்த்துட்டு ஃபாலோ ஆகிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போவே வந்துட்டு அதுதான் எங்கே என்னோட அப்பா அம்மா இதை அவசரப்பட்டு எனக்கு பிடிக்க சொல்லுவாங்க சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன். உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த மேரேஜே வேண்டாம் எதுக்கு இப்போ மேரேஜ் அப்படின்னு நினச்சேன். உன்னை பார்த்ததுக்கு அந்த செகண்டே விழுந்துட்டேன் ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போவே எனக்கு தோணுச்சு ஒரு க்யூட் ஃபேமிலி உன் கூட என் கூட உனக்கும் எனக்கும். அதனால தான் நான் தனியாக ஒரு வீடு வேணும்னு நினச்சேன். அவங்க கூட மட்டுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு ஜிம்மில் எல்லாருக்கும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்கலாம் பார்க்கல. அவர் போய்ட்டு கிஸ் பண்ணிருக்காரு. ஜிம்மின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த பர்த்டே செலிப்ரேஷனாக முடிஞ்சிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேர் வீட்டுக்கு வராங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் ஜங்கு மேரேஜ் ஆகிட்டு 2 months ஆயிருக்கடா ஓகேங்களா. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டீங்க ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. கிஃப்ட்டா என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்குக்கிட்ட அவங்களோட ஹேண்டை கொண்டு வந்துட்டு அவங்களோட தம்மியில் வைக்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கு இது உங்களோட பர்த்டே கிஃப்ட்டு, இது நான் உங்களுக்கு கொடுக்குறது என்னோட பர்த்டேக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் எப்படி இருக்குது சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின்னு விளையாடதான் சொல்கிறாங்க. நான் ஏன் விளையாட போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இது இப்படி இருந்தனால தான் 1 week கூட நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஃபைட் பண்ணேன். இல்லைனா அந்த வேர்ட்ஸ்க்காக நான் ஃபைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னைக்காவது ஒன் டே நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் எனக்கு தெரியும். நீங்கள் நிறைய டைம் நான் தூங்கும்போது அப்படி வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ வந்து மனசுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கும். எதுவும் என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்களோ அப்படின்னு தோணும். அப்போ நினச்சேன் கண்டிப்பாக உங்களுக்கு லவ் இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்போ சொல்லுவீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபைனலாக நீங்கள் எனக்கு ஸ்பெஷல் டேயில் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக மேக் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ரியலாவாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக கேக்கெலாம் கட் பண்ணோம். அப்பா அம்மா வந்தாங்க. சுகா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ இந்த கிஃப்ட் எப்படி இருக்குது என்னோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே வந்துட்டு கீழே ஒரு மாதிரி டவுன் பண்ணி ஜிம்மில் ஷர்ட்டை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஸ்டொமக்கு போய் கிஸ் பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. அவர் ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ தான் நீ சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இப்போ தோணுது அப்போ தான் சொல்ல முடியும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபீல் வேணும்ல அப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐ லவ் யூ டூடா அப்படி சொல்கிறாங்க. ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் ஜங்குக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் நீங்கள் மேரேஜ் டே அன்றைக்கி ஒன்று சொன்னீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு க்யூட் ஃபேமிலி வேணும்டா. எனக்கு நீ உன்ன மாதிரி ஒரு அழகான ஒய்ஃபை கிடைச்சிட்ட குட்டியான ஒரு பேபி ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி நம்ம 3 பேர் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் நம்ம இப்போவே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணாமல் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லியிருப்பாங்க. ஜிம் நினச்சி இப்போ ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நீங்கள் கேட்ட மாதிரி சீக்கிரமே ஒரு ஃபேமிலி க்யூட்டான ஃபேமிலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக நம்ம நினச்ச மாதிரி க்யூட்டான ஒரு ஃபேமிலி வந்து சில ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்படி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜங்கு வந்துட்டு நான் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் உங்கள் அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு அவர் மட்டுமே பார்த்துக்கிறாரு. ஜிம்மி நான் இங்கே தான் இருக்காங்க. இப்போது டெய்லி மேலே ஜங்கு தான் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு டைமுக்கு டைம் போட்டு கொடுக்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன ஜிம்மி சொல்கிறாங்க அங்கே வாங்கலன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மின் போய்ட்டு ஜங்கோட லேப்பில் வந்து ஹெட் வச்சுக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹெட்டெல்லாம் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஹெட் பெயினாக இருக்கா ஆமாம் சொல்கிறாங்க. அவர் லைட்டாக ஹெட்டெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஜிம் ரொம்ப க்யூட்டாக அங்கேயே தூங்கிடுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக நினைக்கிறேன். அவன் ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கூட்டு பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜங்க் வந்துட்டு ஜிம்மில் அழகாக க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுறாங்க. இப்போ ஒரு 9 மந்த் ஆஃப்டர் தான்டா ஜிமின் ரொம்ப அழகாக வந்து பால்கனிட்டு காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. அங்கப்பா ஜிமின் காஃபி நல்லது இல்லைடா அந்த மாதிரி டைம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு இது காஃபி குடிக்கணும்னு தோணுதே சொல்கிறாங்க. பாருங்கள் ரைனி கிளைமேட்டாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல காஃபி குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஜூஸ் குடிச்சா ஒரு மாதிரி தான் இருக்கும், சில்லுன்னு நல்லாவே இருக்கா சொல்லிட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது ஜங்கு நீங்கள் குடிங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே வந்து ட்ரிங்க் பண்ண காஃபி குடிக்க ஜங்கு அப்படியே அது வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ஜங்கு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு ஆமாம் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பெல்லின்னு சொல்லிட்டு அப்படி தொட்டு பார்க்குறாங்க. ஸ்டம்பில் கிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு பேபி மம்மாவை ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப சேஃபாக வந்துடணும் என்ன சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு பயமாக இருக்கும் உன்னோட டெலிவரி எப்படி இருக்க போது சொல்லிட்டு நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கணும் எனக்கு என்ன பயம் சொல்கிறாங்க. பயப்பட மாட்டேன்ல பயப்பட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களா க்யூட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அப்போ க்யூட் ஃபேமிலி வேணும்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும் தானே உனக்கு எதுவும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு ஒரு மாதிரி டியரியாக சொல்லி பார்த்து பேசியிருக்காங்க. ஜங்குக்கு இப்படி அழக்கூடாது, எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜங்கு சொல்கிறாங்க. நான் ஸ்ட்ராங்கான பர்சன் தான், முன்னாடி என்னோட பேபி முன்னாடி ரொம்ப வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் 1 வீக் தான்டா ஜிமின் தான் வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றுடா கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பாரு நான் இருக்கேனே ஜங்கு இருக்கேனே பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குவோட ஃபேஸை பார்த்துருக்காங்க. பயமாக இருக்குது எனக்கு ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது பேபிக்கு ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. ஃபைனலாக அங்கே ஒரு பேபி வந்து ஜிமின் ரொம்ப பெயினாக ஸ்க்ரீன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக ஒரு பேபி பிறந்தது. ஜிமின் பார்த்தா அங்கே ஃபெயிண்டட் ஆயிடுறாங்க. ஜங்கு அப்படியே பேபி வாங்காமல் ஜிமினோட 4 பேர் கிஸ் பண்ணுறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க ரொம்ப லவ்லி கப்பல் போல சொல்லிட்டு இங்கே ஜிம்மோட அம்மா ஜங்கோட அம்மா எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா அந்த பேபி வந்துட்டு நம்ம ஜங்கோட ஹேண்டில் தான் டாக்டர் வந்து கொடுக்குறாங்க. அந்த பேபி அவங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்க அவங்க கரெக்டாக வாங்கிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் மாதிரி இருக்குது அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்கா சொல்லி பார்க்குறாங்க. இது வந்து ஒரு கேர்ள் பேபி தான் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஜங்குக்கும் கேர்ள் பேபிலாம் ரொம்ப பிடிக்கும். சேம் ஜிமினுக்கும் கேர்ள் பேபி ரொம்ப பிடிக்கும். பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்கா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க டே ஜங்கா என்னடா நான் நினைக்கவே இல்லைடா இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டு சீக்கிரமே பேபிலாம் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சுமா க்யூட்டாக ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க. ஃபைனலாக உனக்கு க்யூட் ஃபேமிலி கிடச்சிச்சு சொல்கிறாங்க. என்னோட ஃபேமிலி எனக்கு கிடச்சிச்சு சொல்கிறாங்க. அண்ட் ஜிமினி எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் தான்டா சொல்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான்டா ஜிமின் அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்க் வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பேபி வந்துட்டு சுகாவோட கையில் இருக்க சுகான்ட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்கா சுகா இவா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. பார்க்குற ஜிமின் மாதிரியே இருக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்மா என்னோட ஜிமின் மாதிரி தான் இருக்கா சொல்கிறாங்க. என் சுகா நம்மளுக்கு பேபி போகிறா சொல்கிறாங்க. பூனைக்குட்டி மாதிரியா இருக்கும் சொல்கிறாங்க. அவள் சுகா பார்த்து மறைக்கிறது ஏன்டா இப்படி வானத்தை வாங்குறா சொல்கிறாங்க. இங்கே பாரு சுகா எதுனா இருக்குது சொல்கிறாங்க. ஏன் கரடி மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க. அச்சோ கரடி மாதிரி ஃபேஸ்லாம் போயினா நீ பேசாமல் நம்ம பூனைக்குட்டி ஃபேஸாக இருக்கட்டும் அதுவே நல்லா தான் இருக்கு சொல்கிறாங்க. அந்த பையன் இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் பார்த்துருக்காங்க. ஜிமின் எப்படா ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்கட்ட ஃபைனலாக ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்க்குறாங்க. ஜங்கு வந்து டயர்ட் இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு ஏன் எழுதுறீங்க சொல்கிறாங்க. ரொம்ப பயந்துட்டேன்டா சொல்கிறாங்க. பயந்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நீ எப்படி ஃபெயிண்டட் ஆகிட்டியா கொஞ்சம் பயந்துட்டு எப்படா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா சொல்கிறாங்க. பேபி ஜங்கு சொல்கிறாங்க. பேபி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கா. ஓகே பாரு சுகா சொல்கிறாங்க. பேபி வந்து காமிக்கிறாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க அழகாக இருக்கல ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்று மாதிரியே சொல்கிறாங்க. வந்துட்டு பேபி அண்ட் ஜிமின் ஜங்குக்கு 3 பேர் ஒன்றா இருக்கிறத நம்மகிட்டே ஒரு பிக்சராக எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ ஒரு ஆஃப்டர் ஒரு 6 மந்த் தான்டா பேபி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஜங்க் தான் வந்துட்டு வச்சு தட்டிகிட்டே இருக்காரு. அது சமாதானமே ஆக மாட்டேங்குது. ஜங்குக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு சொல்கிறாங்க. இங்கே பாருடா பேபினா அப்படி தான் அழுவு இதுக்கெல்லாம் நீ அழுவா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைனலாக பேபியுமே ரொம்ப க்யூட்டாக அப்படி வந்துட்டு இப்போ ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. ஏன்னா ஜங்குக்கு ஜிமின் அந்த பேபி கிட்ட லைட்டாக ஒரு மாதிரி கிச்சு முட்டுறாங்க. அதுக்கு டக்குன்னு சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஜங்கு ரொம்ப இப்படி பண்ணாதீங்க பேபிஸை ரொம்ப ஸ்மைல் பண்ணால் எதனா ஆகிட சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் அப்படி பண்ணால் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ பேபி ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. இவா ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜியோனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூப்பிட அந்த பேபி பார்க்குது. முடிவு குறுக்குன்னு பார்க்குது. ஜங்குக்கு போய் பார்க்க என்ன மாதிரி இருக்கானே இவ பண்ணுறதுல உங்களை பிறகு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன மாதிரி தான் இருக்குது சொல்கிறாங்க. என்னோட பேபியில் அப்படி தான் இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபைனலாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து சில ஜங்கு. ஆமாம் க்யூட்டாக ஒரு ஃபேமிலி நான் என்னோட பேபி இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது பார்ப்பாங்க போதும் இதுவே போதும்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே 10 நாள்லேருந்து நான் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நீயும் பேபி சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே வேணா நாங்களும் வரட்டா சொல்கிறாங்க. வாங்க நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன். அங்கே ஒர்க் பண்ணவே மாட்டேன் சொல்கிறாங்க. நான் சும்மா சொல்ல நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுங்கள்
சொல்கிறாங்க. நாங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருப்போம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கு உங்களுக்காக நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் சொல்கிறாங்க. அப்படியா வெயிட் பண்ணிட்டே இருப்பியா? ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் லைஃப் நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாமே கிடச்சி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜங்கு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பட்டு பேபிகிட்ட சொல்ல அந்த பேபிக்கு புரியல கூட க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க ஐ லவ் யூ போத் ஓகேவா, நீங்கள் 2 பேர் தான் என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ஃபேமிலி ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பாய், டேக் கேர்.